வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம், வலிமை இருந்தால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சூட்டு கட்டி வந்துருச்சுங்க. ஸோ நடக்க முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஸோ இதை கண்டிப்பாக சீக்கிரம் குணப்படுத்தணும். அப்போ தான் நம்மளோட ரொட்டீன்லாம் ஒழுங்காக பண்ண முடியுங்கிறதுக்காண்டி இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, நல்லா 2 கத்தாழை எடுத்து அலசி எல்லாம் இது பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அதை அடித்து எடுத்துட்டேன். அதை வந்து நல்லா தலையில் உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டேன். நம்பர் 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, பாதாம் பிசின் நல்லா தண்ணியில் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டிலே அந்தி மந்தாரை இலை இருக்குது. ஸோ அதை வந்து வாட்டி அந்த புண்ணில் கட்டிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த ஓட்ஸ் நான் ரெடி பண்ணியிருந்தேன், பட்டாணி கேரட்லாம் போட்டு. ஆனால் பப்பாளி பழமே ஃபில்லிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் கொண்டக்கடலை வேறு அவிச்ச கொண்டக்கடலை சாப்பிட்டதுனால இதை லஞ்சாக நான் மாற்றிக்கிட்டேன். சோயா சங்க்ஸு கிரேவி, மீன் மேக்கர், 2 எக்கு, கத்திரிக்காய் கூட்டு, இதெல்லாமே நான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ டின்னருக்கும் என் உடம்பை கொஞ்சம் கூல் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கஞ்சி சாதமும் இந்த கூட்டு எல்லாமே வச்சு எடுத்து இந்த டேவை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண முடியலை. பாய்.